நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்தது. அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகள் எங்கே போனது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போனது. இப்போ இதுதான் அவங்க திராவிட பூமி பெரியார் மண்ணுன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. திராவிட மண்ணுன்னு சொன்னால் கூட சொல்லிட்டு போகலாம், ரைட்டு. பெரியார் மண்ணுன்னு சொல்கிறத நம்மளால் ஏற்ற முடியாது. இது மண், தமிழ்நாட்டு மண், தமிழர் பூமி, தமிழருக்கே பாத்தியப்பட்டது. சரி, இப்போ விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை. ஆனால் அதை தொடர்ந்து ஈரோடு கொங்கு மண்டல பகுதி அந்த தேர்தலிலே ஈரோடு இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே நாம் கணித்தது தான். எப்படி இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அணி போட்டியிடுகிறது என்று சொன்னால் என்ன நடக்கும்? எடப்பாடி பழனிசாமியை சாதாரண நம்ம இட போட்ட முடியாதுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபியிலையும் ஸ்பை இருக்குது. அதாவது இவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க. எப்படி டிடிவி தினர் என்னுடைய ஆட்கள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் இவரோட ஆட்கள் அங்கே போனாங்கல்ல. அதுபோல் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவிலையும் ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. அந்த ஸ்லீப்பர் செல் மூலயமா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன தகவல் தெரியுமா? நீங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவோம் என்று அறிவித்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி ஓ பன்னீர்செல்வம் நானும் ஒரு அணி, புரட்சி தலைவி அம்மா அணி 2 அணின்னு சொல்லி ஏதோ போட்டிட்டாங்களா ஆர்கே நகரில். அதுபோல் ஓ பன்னீர்செல்வம் ஒரு அணியாக எனக்கும் இரட்டை இலை சின்னம் வேண்டும் என்று இவர் ஒரு வேட்பாளரை நிறுத்துவார். அப்பொழுது இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும். போன சட்டமன்ற இடைத்தேர்தல் ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் அந்த வேலையை செஞ்சிருந்தார்னா நிச்சயமாக இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சொன்னதின் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் பின்வாங்கிவிட்டார். ஆனால் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜகவே ஓபிஎஸ்ஐ களமிறக்கி இரட்டை இலை சின்னம் வேண்டும் என்று கேளுங்கள், இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விடுவோம் என்கிற ஒரு தகவல்லாம் பாஜகக்குள்ள அரசல் புரசலாக போயிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட ஆட்கள் பாஜகக்குள்ளே இருக்காங்கல்ல, ஸ்பை ஸ்லீப்பர் செல், அவங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட தகவலை சொல்லிட்டாங்க. அதுதான் முக்கிய காரணம். மற்றபடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஓட்டு வங்கி எப்போதுமே ஒரு 20% ஓட்டு எப்போதுமே இருக்குதான். அந்த ஓட்டுகளை வாங்கி விட்டாலே 2026 நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று இவருக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆட்சி மாற்றம் வருகிறது வரவில்லை என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்த இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்ற தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றதின் அடிப்படையில் இவர் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி போட்டியிட போகிறது. அது ஈரோடு மண் பெரியார் மண் என்று சொல்லி பீத்துக் கொள்கிற பலர் நாம் தமிழர் கட்சி சீமான டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகிறாங்க. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட்டு பெருவாரியான ஓட்டு இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர் ஓட்டுக்கள் அனைத்தையும் யார் அறுவடை செய்ய போகிறார்கள்? அந்த இடத்துல சீமான் அறுவடை செய்ய போகிறாரா என்ற ஒரு வினா எழுகிறது. சீமான் இந்த இடத்துல அதுவும் ஈரோடு சட்டமன்ற தேர்தல் அதிக அளவுக்கு திகாவினர் பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையில் பெரியார் மண் என்று ஈரோட்டை செல்லக்கூடிய அளவில் அவங்க தான் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகாமல் நாம் தமிழர் கட்சிக்கு வருமா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. இன்னொரு விஷயம், இவர் ரவீந்திரன் துரைசாமி ஏற்கனவே ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார். அதாவது ஆரிய பார்ப்பனர்கள் ஓட்டு தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு 5% ஓட்டு இருக்குங்கிறார். என்ன இவர் ஏன் தெரியும்னு பார்ப்பார்களுக்கு ஆரியர்களுக்கு கூஜா தூக்குறாருன்னு தெரில. 3% ஓட்டு தான் இருக்குது. அந்த 3% ஓட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக எங்கெல்லாம் போட்டியிடவில்லையோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்று சொன்னால் அங்கெல்லாம் ஆரிய பார்ப்பனர்கள் இந்த 3% ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான கால சூழ்நிலையில்தான் இவர் முழுக்க பெரியாரை எதிர்த்து இந்த அளவுக்கு பேசியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ ஆரிய பார்ப்பனர்களுடைய ஓட்டு 3% ஓட்டு நாம் தமிழர் கட்சி கிடைக்கிறது என்று சொன்னால் பிற சமுதாய ஓட்டுகள் எல்லாம் எப்படி கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆரிய பார்ப்பனர்களுடைய ஓட்டுகளுக்கு குறிவைத்து சீமான் இந்த அளவுக்கு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி ஊடகங்களுக்கு சொல்கிறார். அவர் ரவீந்திரன் துரைசாமி யாருக்கெல்லாம் ஏஜெண்டாக இருக்கார், டிடெக்டிவாக இருக்கார் அப்படின்னா பாஜகவுக்கு இருக்கிறார். அவர் சார்ந்த நாடார் சமுதாயத்தை சார்ந்த சீமானுக்கு இருக்கிறார். சீமான் நாடார் சமுதாயமா, கிறிஸ்டின் சமுதாயமா அல்லது மலையாளியா, 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும். ஆனால் முந்தைய தலைவர்களை இப்படி பேசுவது ஏற்புடையதல்ல. அதாவது அறிஞர் அண்ணா என்ன சொன்னார்?
மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும்னார். மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும்னா அதில் 1000 விஷயம் இருக்குது. அந்த விஷயம் நம்ம பழைய திராவிட புத்தகங்கள், பழைய திராவிட விமர்சனங்கள்லாம் படிக்கும் பொழுது அறிஞர் அண்ணா முதற்கொண்டு, நெடுஞ்செழியன் முதற்கொண்டு, ராமசாமி நாயக்கர் முதற்கொண்டு எப்படி அவர்கள் பெண்கள் விஷயத்தில் இருந்தார்கள், ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற நோக்கத்தோடு அவர்கள் இளமை பருவ காலகட்டங்களில் இருந்தார்களா, அவருடைய இளமை அந்தரங்க விளையாட்டுகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒருவனுக்கு ஒருத்தி தேவையில்லை என்கிற ஒரு நிலைப்பாடுகள்லாம் இருந்துச்சு. எந்த தலைவரும் அந்த விஷயத்தில் ஒழுங்காகவே இருக்க முடியாது. இப்போ ராமசாமி நாயக்கர் அவர்கள் வயோதிக திருமணம் செய்கிறவனை முச்சந்தில் நிற்க வைத்து செருப்பால் அடிக்கணும், சாட்டையில் அடிக்கணும்னு சொன்னார். ஆனால் அவர் 22 வயதில் மூத்திரச்சட்டை ஏந்து கொண்டு திருமணம் செய்து கொண்டார். காம இச்சை அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, சொத்துக்களும் சேர்க்கணும். சரி, ரைட்டு, அவருக்கு நம்பிக்கையான ஆட்கள் இல்லை. அதுபோல் இவர் பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எவருமே அரசியலுக்கு வர முடியாது, வரவும் கூடாது. அப்படி வருகிற சூழ்நிலையில் வந்து நீங்கள் முச்சந்தில் நிற்க வச்சு எதால் வேணாலும் அடிங்க, எதால் வேணா அடிங்கன்னா எதனாலும் சாணியை கரைச்சோ செருப்பாலையோ சாட்டையாலையோ. ஆக அரசியல்வாதிகள் சூழ்நிலைகள் என்பது வாழ்வியல் முறைகளில் மாறும்னு சொல்கிறாங்க. இப்போ வாழ்வியல் முறைகளில் மாறும்பொழுது தான் அந்த முன்னாடி பேசுனதை இப்போ பேசுகிறாங்களான்னா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அப்படி தான் சீமான் வந்து பெரியார் அவர்களை தந்தை பெரியார் என்று, அவருடைய பேரன் என்று சீமானை தன்னை அவர் வந்து நான் தந்தை பெரியாருடைய பேரன் என்று சொல்லி கொண்டார். ஆனால் பின்னாலே அவர் எங்களுக்கு வழிகாட்டி என்றார். பின்னாலே அம்பேத்கரையும் தான் நாங்கள் இது பண்ணுவது தவிர பெரியாரை ஏற்றுக்க மாட்டோங்கிறார். அப்போ முன்னுக்கு பின் மிரணாக மாற்றுவது என்பது வாழ்வியல் முறை, அரசியல் கால சூழ்நிலை முறைகள் தான் மாற்றுது ஒழிய மற்றபடி நேர்மையாக அரசியலில் இருக்கணுங்கிறது இங்கே யாருமே சாத்தியமில்லை. ஆனால் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலும் சீமான் போன்றவர்கள் இப்படி பெரியார் ராமசாமி நாயக்கர் அவர்களை இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பேசும் பொழுது இது வந்து இவங்க பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்லும்போது இது தமிழர் பூமி தமிழர் மண் என்று தமிழர்கள் சொல்ல முடியாத நிலைமைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தீக்காமையதற்கும் இடம் கொடுக்கிற வகையில் சீமான் போன்றவர்கள் செய்து தமிழர்களை அவமதிக்கிற, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அவமதிக்கிற வகையில் செய்கிறாங்களான்னா அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. எது எப்படி பார்த்தாலும் இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிமுகவினுடைய ஓட்டுக்களை அறுவடை செய்ய போகிறதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களும் திராவிட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடியவர்கள். திராவிடம்னா என்னன்னு இந்த வரையும் நமக்கு தெரியாதுங்க, யாரும் சொன்னதில்லை. திமுகவினர் உள்ளவரும் திராவிடம்னா என்னன்னு சொன்னதில்லை. திராவிடம்னா யாருக்கும் எதுவும் தெரியாது. கன்னட, தெலுங்கல், மலையாளி, ட்ரம்ளர் ட்ரம்ளர் திராவிடர், இதுதான். ஆங்கிலேயம் வந்து ட்ரம்ளர் 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 திராவிடர், இதுதான் வந்துச்சு. இதில் அதுக்குன்னு கொள்கை ரீதியெல்லாம் எதுவும் கிடையாது. சரி, அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேண்டாம். ஆனாலும் கூட இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டி இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்படுவதற்கான காரணம் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக போட்டியிடுவேன் என்று தான் அறிவித்திருப்பார். அவர்கள் பொதுச் செயலாளராக வந்தால் ஓ பன்னீர்செல்வம் உள்ளே வந்துடுவார். அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில், அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்திய குரல் இருந்துச்சு. அது காங்கிரஸே போட்டிட்டாலும் சரி, இப்போ திமுக போட்டின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த ஞானசேகர் மூலியமாக கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு. அவர் திமுக காரர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு பண்ணுறது, இவர் தான் அந்த சார்னு திமுக காரவங்க பண்ணுறது. அப்படி 2 நிலைப்பாடுகள் இருக்கிறது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், ஞானசேகரன் குற்றம் செய்திருக்கிறார் என்பது ஊர்ஜிதமாகிறது என்பது பொழுது அவரை ஓட விட்டு என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருந்தார். ராம்குமார் எப்படி உயர கடிச்சு செத்தார், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் பண்ணி ஞானசேகரன் வந்து போட்டிருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த அளவுக்கு கெட்ட பேர் இருக்காது. இந்த ஞானசேகர் பிரச்சனை 2026 வரலும் யார் அந்த சார் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு தான் சீமான் வந்து ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு, பெரியார் வந்து தாயையும் மகளையும் புணரலாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக ஞானசேகரன் என்ற பிரச்சனையை ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சீமான் நல்லது தான் செஞ்சிருக்கார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லது செஞ்ச சீமான் 2வது இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையை திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சீமானுக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு அப்படி இருக்குங்கிறது மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அது என் போன்ற பத்திரிகையாளர்கள் தெரியும். எது எப்படி பார்த்தாலும் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின்வாங்கி இருக்கிறது என்று சொன்னால் ஓட்டுக்குள் குறைவாக போகும், டெபாசிட் இழக்கும் அப்படின்னு ஷியாம் போன்றவர்கள்லாம் சொல்லுகிறார்கள். ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்களெல்லாம் மூத்தவர்கள், முதியவர்கள், பத்திரிகையாளர்கள் தான். நானும் ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு மேலே பத்திரிகையாளராக இருக்கிறேன். எனக்கு கிடைத்த தகவல் படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னம் பாஜகவால் OPS மூலமாக போட்டியிடுவேன் என்று சொல்லி இந்த இரட்டை இலை சின்னத்தை ஒரு இலையை பிடுங்கி விடுவார்கள் என்கிற தகவல் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்லீப்பர்ஸில் பாஜகவில் இருக்கக்கூடியவங்க சொன்னதுனால ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். எது எப்படி பார்த்தாலும்
2026 அம்மையார் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்து பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க. ஆட்சி மாற்றம் வருதா இல்லை என்று அன்றைய கால சூழ்நிலையை பொறுத்து இந்த யார் அந்த சாருங்கிறதெல்லாம் மறைஞ்சிச்சுன்னா திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது, மறையலைன்னா திமுக க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. எது எப்படி பார்த்தாலும் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 2வது இடத்திற்கு வந்துவிட்டால் அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அவமானம். அந்த அவமானத்தை சந்திக்க பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறதா? வேறு செய்திகளை காண காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.